அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனடாவுடன் நடந்து வந்த அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளையும் ரத்து செய்ததற்கு காரணமான ஒன்டாரியோ அரசின் எதிர் சுங்க விளம்பரம் இந்த வார இறுதி வரை மட்டும் ஒளிபரப்பப்பட்டு திங்கட்கிழமை முதல் நிறுத்தப்படும் என்று ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் அறிவித்துள்ளார். இந்த விளம்பரம் வேர்ல்ட் சீரீஸ் போட்டிகளில் ஒளிபரப்பப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் மார்க் கார்னியுடன் பேசிய பின்னர் அமெரிக்கர்களுக்கு எமது செய்தியை வார இறுதியில் அறிவித்த பின்னர் திங்களில் இருந்து விளம்பரத்தை நிறுத்த முடிவு செய்துள்ளோம் என்று முதல்வர் டக் ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். இந்த விளம்பரம் அமெரிக்க முன்னாள் அதிபர் ரொனால்ட் ரீகனின் குரல் மற்றும் உரையை மேற்கோள் காட்டி சுங்கங்கள் பொருளாதாரத்தை அளிக்கின்றன என்ற செய்தியை வலியுறுத்தியது. ஆனால் ரீகன் அறக்கட்டளை அந்த உரை தவறாக திருத்தப்பட்டதாக குற்றம் சாட்டியது. இதற்கு பிறகு ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் கனடா போலி விளம்பரம் மூலம் அமெரிக்க நீதிமன்ற முடிவுகளை பாதிக்க முயற்சிக்கின்றது என்று எழுதியிருந்தார். இதன் பின்னர் கனடாவுடனான அனைத்து வர்த்தக பேச்சுக்களையும் ரத்து செய்வதாக அவர் அறிவித்தார். இந்நிலையில் சர்ச்சைக்குரிய விளம்பரத்தை திங்கட்கிழமை முதல் நிறுத்துவதாக முதல்வர் டக் ஃபோர்ட் அறிவித்திருப்பதாக உள்ளூர் தேசிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.